வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா பாருங்கள், இயற்கையாக கிடைக்கிற அலோவேரா செடியிலிருந்து அலோவேரா ஜெல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் கடைகளில் கிடைக்கிறதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. அது வந்து ஒரு 6 months 1 year கூட வரும். ஆனால் நாம் வந்து நேச்சுரலாக செய்ய போகிறோம். இது வந்து செய்யறதுக்கு வந்து கொஞ்சமாக அகரகர் எடுத்துக்கலாம், அதுக்கு அந்த திக்னஸ் வரத்துக்காக. அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள் வினிகர் எடுத்துருக்கேன். நாம் வந்து இது கொஞ்சம் இதை விட்டு செஞ்சோம்னா ஒரு 1 month அப்படி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆக்னி வந்து சரி பண்ணும். அப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸு, ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இது வந்து கிடைக்கும். செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம செடியிலேருந்து கட் பண்ணும் போதே எல்லோயிஷாக ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை வந்து நம்ம எடுத்துடணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இதை. ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஈச்சிங் வரும். ஷஃபில் ஆகி லாங் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டு இந்த ஜெல்லை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து சுட வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து அந்த அகரகர் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 minutes அப்படியே வைக்கலாம். 10 minutes ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்னிங் ஆகுது பார்த்திங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஆப்பிள் வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் லெமன் இருக்குது பார்த்திங்களா, லெமன் ட்ராப்ஸ் வந்து ஒரு 3 drops சேர்த்துக்கோங்க. வினிகர் தான், ஆப்பிள் வினிகர் கடைகளில் கிடைக்குது பாருங்கள். ஒரு கண்டெய்னரில் விட்டு நாம் வந்து 1/2 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் உள்ளே வச்சுருங்க, ஏன்னா 1 month நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வெளியே வச்சோம்னா கெட்டு போனாலும் தெரியல. எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour பிஃபோர் வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து உள்ளே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1 month நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். சூப்பராக ஜெல்லாக மாறிடுச்சு பாருங்கள். ஒரு 20 minutes தான் வச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக ஜெல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட அந்த அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுவும் சூப்பராக அப்படியே இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட நம்ம செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.